Assalamualaikum friends, welcome to our channel Hana's Corner. இந்த வீடியோவில் நம்ம நோம்பு கஞ்சி எவ்வளோ எளிமையாக சட்டுன்னு செய்யலான்னு பார்க்கலாம். 1 டம்ளர் பொன்னி பச்சரிசி எடுத்துக்கிறேன். அதே கப்பில் அரை கப் பாசிப்பருப்பு. இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ 1 கப் அரிசிக்கு 5 கப் தண்ணி மெஷர் பண்ணி நம்ம சேர்த்துடலாம். நான் மொத்தம் 1.5 கப் போட்டிருக்கிறதுக்கு 7.5 கப் தண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதோட 2 கேரட், நறுக்கின கேரட் போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு ப்ரெஷர் குக் பண்ணிக்கிறலாம். 10 நிமிஷம் டோட்டலாக இருக்கட்டும். வெயிட் போட்டு வச்சிடறேன். இந்த அரிசி வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 50 ml ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு துண்டு பட்டை, 5 லவங்கம், 5 ஏலக்காய், ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது, இது ரம்ப இலை, இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நறுக்கி வச்ச புதினா, கொத்தமல்லி, மூணு தக்காளி பழம், எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா இந்த எண்ணெயிலே 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் கறி மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாயும் சேர்த்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் இப்போ நான் 4 கப் தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சிம்மில் ஒரு 10 மினிட்ஸ் சிம்லேயே கொதிக்க விட்டுட்டு அப்புறமா நம்ம இந்த வெந்த அரிசி பருப்பை நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்போ இது நல்லா கொதி வந்துருச்சு. அரிசி வேக வச்ச அரிசியும் நல்லா ப்ரெஷர் இறங்கிருச்சு. இதை நம்ம இதோட சேர்த்துடலாம். இதை நல்லா கலந்து விட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி வேணுமோ நம்ம அந்தளவு கூட தண்ணி கூடவோ குறைச்சலோ தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னும் ஒரு 2 கப் தண்ணி விட்டுக்கிறேன்.
இந்த குக்கரை அலசி நம்ம இதில் சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இந்த அளவு கன்சிஸ்டன்சி வச்சுக்கிறலாம். ரொம்ப தண்ணியும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நம்ம குடிக்கிறதுக்கு நல்ல கரெக்டான பக்குவம் இதுதான். இது ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். கடைசியாக கொஞ்சோன்னு பெப்பர் தூளை தூவி இறக்கிடலாம். நோம்பு கஞ்சி ரெடி. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் கொஞ்சம் பெப்பர் தூளை தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நோம்பு கஞ்சி ரெடி. டேஸ்டியான முஸ்லீம் வீடுகளில் செய்கிற நோம்பு கஞ்சி ரெடி.